ஆன்ட்டி இந்த ட்ரெஸ்ல பார்க்க ஹீரோயின் மாதிரி இருக்காங்களே. சுஹானா எழுந்துரு, இன்னைக்கு மும்பைல இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னல. ரஹீம் காரை ரெடி பண்ணு. அது சரி, அடிச்ச போது இப்பதான் இறங்கி இருக்க போல. கேது குளிகை அஷ்டமி நவமி, காலையில இருந்து சூலம், மத்தியானம் மூடம், ராத்திரி ராவகாலம். கடவுளே, இன்னைக்கு ஃபுல்லா எமகண்டமாச்சே, எப்படி கிளம்புறது? பாய் அண்ணா. Hey, all the best. Thank you. என் செல்ல அண்ணன். பாய் அண்ணி. All the best. பாய் ஆன்ட்டி. பாப்பா பாப்பா. பாய். சுவனா. பாய். என்னங்க? பாத்து பத்ரம். ரஹீம் சீக்கிரம் கார் எடு. மேடம், இந்த நேரத்துல வெளியே போறது நல்லது இல்ல மேடம். யாரையா சொன்னா? பஞ்சாங்கத்துல அப்படிதான் மேடம் போட்டிருக்கு. ஏய் மென்டல், பஞ்சாங்கத்துல இருக்கிறதுலாம் நடக்காது. எனக்கு இப்போ ஃளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. வந்து வண்டி எடு. மேடம். அண்ணா. அண்ணலாம் வேண்டாம், வண்டியில ஏற உட்காருங்க வாங்க. ஐயோ ராமா, கார் மேல பலி விழுந்துருச்சுங்க, அவசரமாச்சே. இன்னைக்கு நான் கார் எடுக்க மாட்டேன். வீட்ல பல்லி விழுந்தா வீட்டை விட்டுருவியா? உன் மேல பல்லி விழுந்தா உன் வீட்ல இருக்கவங்க உன்னை விட்டு போயிடுவாங்களா? அட அது இல்லங்க, நான் சொல்றத நீங்க புரிஞ்சு. ஏய் முதல்ல போ. சாரி, காரை எதுக்கு நிறுத்துன? பூனை குறுக்க போயிடுச்சுங்க, அதுவும் கருப்பு பூனை குறுக்க போனா கெட்ட நேரங்க. நான் சொல்றத கேளுங்க, திரும்ப வீட்டுக்கு போயிடலாம். சாரி, மூடிட்டு முதல்ல வண்டியை ஓட்டு, ஃளைட்டுக்கு டைம் ஆகுது. ஐயோ, நடந்து போறவங்கள ஓவர்டேக் பண்ற மாதிரி ஓட்டுறியே. இந்த இன்டர்வியூ மிஸ் ஆச்சுன்னா என் லைஃபே காலி. சீக்கிரம் போ போ போ. இதை விட ஃபாஸ்டா போனா நம்ம லைஃபே காலிங்க. காரை நிறுத்து. நல்ல வேலை, இன்னைக்கு கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். சார், சுகானா மேடம் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டேன். இந்நேரம் அவங்க மும்பைக்கே போயிருப்பாங்க. எழுந்துடா. சுகானா மும்பைல இருந்தா அப்ப இங்க நிக்கிறது யாரா? நிறுத்துடா, நிறுத்து. செத்துருவாடா அவன். இவ என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி என்ன பண்ணிட்டா? எப்பல இருந்தோ இவ ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்டா. எவ்வளவு நாளா இந்த இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? ஆனா இவன் ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போகாம இவ ஃபியூச்சரையே நாசம் பண்ணிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். இவ இன்டர்வியூக்கு போறது பிடிக்கல, ஃபாரினுக்கு போறது அதை விட பிடிக்கல. இவ ஃபியூச்சரையே நாசம் பண்ணிட்டலடா. உன்னோட ஜோசிய பைத்தியத்தினால ஒரு பொண்ணோட வாழ்க்கையை தாறுமாறாக்கிட்டியேடா. பல்லி மேல விழுந்துருச்சு, பூனை குறுக்க வந்துருச்சுன்னு சொல்லி கரெக்ட் டைமுக்கு ஏர்போர்ட் கொண்டு போய் சேர்க்காம அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியேடா. அதுவும் இல்லாம அவங்க அண்ணன் அடிச்சான்னு கம்ப்ளைண்ட் வேற பண்றியா? அவங்க அண்ணனாவது உன்னை அடிச்சான், நானா இருந்தா கொன்னு இருப்பேன். சார், முதல்ல நடந்த விஷயம் என்னன்னு கேளுங்க சார். என்னத கேட்க சொல்ற? நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு மோசம் பண்றியா? ஒரு அப்பாவி பொண்ணோட ஃபாரின் போணுங்கிற ஆசையை நிறைவேறாம செஞ்சிட்டியடா. அந்த பொண்ணை பலிகடா ஆக்கிட்டியடா ராஸ்கல். இந்நேரம் ஃபாரின் போயிருக்க வேண்டிய அந்த பொண்ணை இங்க கொண்டு வந்து நிக்காச்சிட்டியே. முதல்ல நடந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அங்க பாருங்க. எங்க? முக்கிய செய்திகள். இன்று அதிகாலை சென்னையிலிருந்து மும்பைக்கு புறப்பட்ட விமானம் மும்பை கடல் அருகில் வெடித்து சிதறியது. விமானத்தில் இருந்த அனைவரும் இறந்தனர். விமானத்தின் இயந்திரம் இயங்காததால் இந்த விபத்து நடந்தது என்று கூறப்படுகிறது. இறந்தவர்கள் உடலை தேடும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை 40 உடல்கள் மீட்டெடுக்கப்பட்டது. ரஹீம், உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலப்பா. அடிச்சதுக்கு சாரி சொன்னாலும் காப்பாத்தினதுக்கு நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா நீ காப்பாத்தினது என் பொண்ணு இல்ல, என் உயிரை. என் உயிரை காப்பாத்துறதுக்கு என்ன வேணுமோ கேளு. எனக்கு இது வேண்டாம் சார். ரஹீம், ஐம் சாரி. பாப்பா, ரஹீமோட அக்கா பொண்ணு ஹாஸ்பிடலைஸ்ட் ஆயிருக்கா. அவ ஆபரேஷனுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ரஹீம், அந்த ஹாஸ்பிட்டலுக்கான செலவு மொத்தத்தை நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. பாய், யாருக்கோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். அட்டாக்! போட்டு தள்ளுங்க அவனை.
வா போலாம். சலாம் அலைக்கும் பாய் சாப். வாலைக்கும் அஸ்ஸலாம். இவ என் பொண்ணு. சலாம் அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுமா. என் பொண்ணு பிஎஸ்சி பாஸ் ஆயிட்டா. எங்க தேடியும் வேலை கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்ச எங்கேயாவது வேலை வாங்கி கொடுப்பீங்கன்னு இங்க வந்தோம். ரஷீத், பாப்பா அந்த பொண்ணுக்கு வேலை தேவையா? ஏதாவது ஏற்பாடு பண்ண? எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். இந்தாங்க, ம் இந்த விசிட்டிங் கார்டை தொலைக்காம பத்திரமா வச்சுக்கோங்க. ம் பாம்பேக்கு போன உடனே என் பேரை சொல்லுங்க, ஜாப் கொடுப்பாங்க. நீ வேலையை ஒழுங்கா செஞ்சா துபாய்க்கு கூட அனுப்புவாங்க. ரொம்ப நன்றி பாய். ஹுதாஃபிஸ். வேண்டாம். ஸ்ரீனிவாச கோவிந்தா ஸ்ரீ இது என்னதுடா? பாத்து ஜாக்கிரதை. எங்க அண்ணன் சரக்கு அடிச்சதுனால நீ இப்ப தப்பிச்ச. இல்லன்னு வச்சுக்கோ, மூளை செதறி போயிடும். முள்ள முள்ளால தான் எடுக்கணும். நாடகம் போடுறவங்கிட்ட நாடகத்தால மட்டும் தான் ஜெயிக்க முடியும். யார் பாபா நீங்க? 1000 பாபா நானு. இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ண வந்தேன். ரஷீத் பாய் இருக்காரா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு பாபா. ரஹீம் பாய் இருக்காரு பாபா. போ, நீ போ. அந்த மோசக்காரனை பிடிச்சிருவேன், கூவத்துல அவனை கரைச்சிடுவேன்.
8,000. நோ 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 10,000. டேய் தில்லாலங்கடி எங்கடா இருக்க? உன்னை எல்லாரும் முன்னாடி கூட்டு நிப்பாட்டி நமாஸ் பண்ண வைப்பேன். உன்னை நான் குரான் படிக்க சொல்லுவேன். அப்ப நீ திரு திருன்னு பாண்டியராஜ மாதிரி முடிக்குமா கவ்வுன்னு பிடிப்பேன். ஐயோ அழகு செல்லமட்டி. கூடிய சீக்கிரம் நம்ம கல்யாணம் தான். ஹலோ பேகம், அங்க சோஃபால ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாத்தீங்களா? அவர் யாருன்னு நினைச்சீங்க? 1000 rupees பாபா. 1000 rupees பாபாவா? அவருக்கு போய் சலாம் வச்சுன்னு வச்சுக்க, பாஷாக்கும் உனக்கும் ஷாதி நடக்கும். ஷாருக் கான் மாதிரி பையன் பிறப்பான், சானியா மிர்சா மாதிரி பொண்ணும் பிறக்கும். நிஜமா? போ போ, பேரு மட்டும் மறந்து போயிடாத. 1000 rupees பாபா, போ. சரி போறேன். தாடி ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு, ஆலிவ் ஆயில அப்ளை பண்ணணும். சலாம் அலைக்கும் 1000 rupees பாபா. சலாம். 1000 rupees. அடே தில்லாலங்கடி, மறுபடியும் மரதா போட்டு என்ன ஏமாத்திட்டு போலாம் பாக்குற? வாடா வாடா, என்ன விட்டு நீ எங்க போக முடியும் உன்னால? விட்டுற மாட்டேன்டா, விட்டுற மாட்டேன். ஏய் ராமிங்கற ரஹீமே, ராமே யார் விடு சொல்றல? ஏமா இவன் ஒரு ஆம்பளமா, இவன் ஒரு தில்லாலங்கடி. ஐயோ இவன் இந்த வீட்ல வேலை செய்யற வேலைக்காரி. நான் சொல்றத நீ புரிஞ்சிக்கமா? இவன் ஒரு ஆம்பளை இல்ல, இவன் பொண்ணு. என் பேகத்தை இது வரைக்கும் நானே தொடல, அதுக்குள்ள நீ தொடல. பேகல பபிள் கம் இல்லடா, பின்னாடி அது என் பேகம் தான். அடச்சி வாய். நீ என்னடா இப்படி இருக்க? நீ பரதா தான மாட்டிட்டு இருக்கணும். அப்படினா இந்த பையன் யாரு? ஓபன் தி டோர். அது என் பேகம் தான். இரு, நான் பேசுறேன். ஆமா, இது ஒட்டு தாடியா இல்ல வளர்த்த தாடியா? நீயா? அன்னைக்கு புகை போடுறவர் மாதிரி வந்த, இன்னைக்கு பாபா மாதிரி வந்திருக்க. அப்படின்னா மாறு விஷயத்துல வந்து பெண்களை மானபங்கம் படுத்த. இவன் கோவப்படுறத பார்த்தா எனக்கு கட் பண்ணி கைமா பண்ணி தின்றுவான் போல இருக்கு. இவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தாம எனக்கு பணம் எதுவும் வேணாம். பக்கா பக்கா ப்ராமிஸ் ஃபைனல். பஷா, நீ பேகம கூட்டிட்டு உள்ள போ, இவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க ஆண்டி. அடச்சே ஆண்டியா? சரியான நேரத்துல வந்து காப்பாத்திட்டு நான் கிளம்புறேன். இங்க பாரு பாபா, சம்பிரதாயத்தை மதிக்கணும், இப்படி கலங்கப்படுத்த கூடாது. நல்லா சொன்னீங்க தம்பி. வரமா புண்ணியவதே, வர சார். அந்த 1000 rupees ஆகுது. பஷா டேய் வேணாம், அவன் கையில